குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ நம்ம டிஎன்செட் 2025க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம யூனிட் 1, 2 அண்ட் 3ல இருக்கிற ரீசெண்ட் இயர்ஸில் கேட்கப்பட்ட அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம யூனிட் 5 பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியாகிரபியில் இருக்கிற ரீசெண்ட் இயர்ஸ் அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு இப்போ வர டிஎன்செட் 2025க்கான கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி வரும், இல்லை எந்த லெவலில் நம்ம எதிர்பார்க்கலான்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்டாலஸ் மாடல் ஹைரார்கி லெவல் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டான காம்பினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. K3 வந்து மார்க்கெட் பிரின்சிபல், K4 டிரான்ஸ்போர்ட், K7 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபல், K9 வந்து இண்டஸ்ட்ரியல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்ல மகாராஷ்டிரா செட்டில் கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்டாலரோட ஹைரார்கி பொறுத்த வரைக்கும், அதாவது சென்ட்ரல் பிளேசஸ் எந்த பேஸ் பண்ணி அரேஞ்ச் ஆகுதுன்றதை பொறுத்து கே வேல்யூன்றதை அசியூம் பண்றாங்க. கே வேல்யூ என்னதுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது இப்போ ஃபார் கே வேல்யூ ஈக்குவல் டு 3 இது வந்து மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கிறிஸ்டலரோட ஃபார்முலாவே என்னன்னா, கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 பிளஸ் இப்போ இந்த டோட்டல் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 into 1/3 ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3ன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஆர்டர் செட்டில்மெண்ட்டும் 1/3 ஆஃப் த மார்க்கெட் ஏரியாவை ஷேர் பண்ணிக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுதான் கே ஈக்குவல் டு 3ன்றது போயிருக்கும். இது வந்து மார்க்கெட்டிங் பிரின்சிபல். அதுவே டிரான்ஸ்போர்ட் பிரின்சிபலுக்கு வந்து கே ஈக்குவல் டு 4 அப்படின்னா என்னதுன்னா, இப்போ இதே ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 பிளஸ் 6 into 1/2 ஈக்குவல் டு 4. ஸோ இந்த ஹையர் ஆர்டர் பிரின்சிபல் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் பிரின்சிபல் என்ன பண்ணோம்னா, எவ்ரி ஹையர் ஆர்டர் செட்டில்மெண்ட்டுக்கு half ஆஃப் தி மார்க்கெட் ஏரியா எடுத்துக்கும். அதனால இங்க வந்து 1/2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கே ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஓகேவா? அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும், அதாவது எவ்ரி பார்ட் ஆஃப் தி ஹையர் ஆர்டர் செட்டில்மெண்ட் வந்து மார்க்கெட் ஏரியாவை ஈக்குவலா பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்போம். ஸோ இப்போ கே வேல்யூ என்ன பண்ணும், 1 பிளஸ் 6 into 1/1 ஈக்குவல் டு 7. ஸோ கே ஈக்குவல் டு 7. ஸோ நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது கே ஈக்குவல் டு 3 மார்க்கெட் பிரின்சிபல் கரெக்ட், கே ஈக்குவல் டு 4 டிரான்ஸ்போர்ட் பிரின்சிபலும் கரெக்ட், கே ஈக்குவல் டு 7 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபலும் கரெக்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எம்டிஏ 3, 4 and 7. ஓகேவா? எம்க்கு 3, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 4, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு 7. ஓகேவா? ஸோ 1, 2, 3 ஆர் கரெக்ட் காம்பினேஷன். ஓகேவா? அப்புறம் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கண்ட்ரியோட growth potential just a minute. ஓகே, ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருந்து என்னன்னா, கண்ட்ரியோட growth potential, அதாவது எந்த கண்ட்ரிஸோட ஏஜ் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல இருந்து இஸ் லார்ஜர் தென் நான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இப்படி இருந்துச்சுன்னா அதாவது டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் சொல்லுவோம். அது என்ன ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், அதாவது 15ல இருந்து 64 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்களோட பங்களிப்பு ஜாஸ்தியா இருக்கும். மீதி இருக்கிறவங்க எல்லாம், அதாவது இந்த 15க்கு கம்மியா இருக்கிறவங்களும் 64க்கு மேல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எல்டரி பீப்புளா இருப்பாங்க. ஸோ அவங்களால வேலைக்கெல்லாம் போக முடியாது. ஒரு எக்கனாமிக் ப்ராசஸ்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில அவங்களால ஈடுபட முடியாது. ஸோ அதனால இந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஒர்க்கிங் ஏஜ் ஆஃப் பாப்புலேஷன் நான் ஒர்க்கிங் ஏஜ் விட்டு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், எக்கனாமிக் growth அதிகமாக இருக்கும், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்,
அதே மாதிரி எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் எல்லாமே பாத்தீங்கன்னா பெட்டர் பொசிஷன்ல இருக்கும். ரைட்டா? ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்னன்னா இன்க்ரீஸ் இன் 15 to 64 ஏஜ் குரூப் இன் பாப்புலேஷன். அப்புறம் ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். என்னன்னா மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ் ஆஃப் அர்பன் லேண்ட் யூஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ பர்கீஸோட மாடல், ஹாரிஸ் உல்மன் மாடல், ஹாய்ட் மாடல், அப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் மாடல். ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் மாடலை பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு 1, 2, 3 தெரிஞ்சா போதும், ஈஸியாக ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். சிம்பிள். ஸோ நமக்கு தெரியும் பர்கீஸோட மாடல் என்னது, கான்சென்ட்ரிக் ஜோன் மாடல். ஸோ கான்சென்ட்ரிக் ஜோன் மாடல்ன்றது என்னது, சர்க்குலர் ஜோன்ஸா லேண்டை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஏக்கு 2, ஏக்கு 2ன்னு வந்துச்சுனாலே நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் மிஞ்சம். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சி. ஸோ ஹாரிஸ் அண்ட் உல்மனோட மாடல் என்ன சொல்லும், மல்டிபிள் நியூக்ளியர் தியரி சொல்லும். அப்புறம் ஹாய்ட்டோட மாடல் என்னது, இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹாய்ட்டோட மாடல். அப்புறம் இங்க இருந்து கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா ஒன்றுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ப்ளோரேட்டிவ் மாடல்ன்றது என்ன சொல்லணும்னா, அதாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எனி டவுன் ஆர் சிட்டி பேஸ்ட் ஆன் அங்க இருக்கிற ரிசோர்ஸை பேஸ் பண்ணி இங்க வந்து அந்த டவுன் ஆர் சிட்டியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை சொல்றது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் மாடல். ஸோ இங்க என்ன, இந்த பை வெரி வேர்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அங்க இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம வந்து ஓனர்ஷிப் வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ரைட்டா? கன்ஸ்ட்ரக்டிவ் பாப்புலேஷன் பிரமிட் அதை வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் பாப்புலேஷன் பிரமிட், முதல்ல பாப்புலேஷன் பிரமிட்னா என்ன, ஏஜ் அண்ட் செக்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷனை கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது பிரமிட். அதாவது பேஸ்ல இருந்து ஒரு பக்கம் வந்து ஏஜ் காமிக்கும், ஒரு ஒய் ஆக்சிஸ்ல ஏஜ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும். அதுல ஒன் சைடு ஆஃப் தி ஒய் ஆக்சிஸ் வந்து ஒரு ஜெண்டரும், இன்னொரு சைடு வந்து இன்னொரு ஜெண்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் பாப்புலேஷன் பிரமிட்னு சொல்லுவாங்க. இதுல கன்ஸ்ட்ரக்டிவ் பிரமிட் அப்படின்றது என்னதுன்னா, இங்க பாருங்க, அதாவது மிடில் ஏஜ் அண்ட் எல்டர்லி பீப்புளோட பாப்புலேஷன் ஹை அண்ட் க்ரோயிங்கா இருக்கும். அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் பாப்புலேஷன் பிரமிட் என்னது பண்ணும், பாப்புலேஷன் தட் ஆர் எல்டர்லி அண்ட் ஏஜிங், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் பாப்புலேஷன் கொடுக்கும். ரைட்டா? ஓகே. Who among the following proposed that fertility rates declines when density of population increases? பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபர்டிலிட்டி ரேட்டே குறையும் அப்படின்றது யார் சொன்னாங்க அப்படின்றத பார்ப்போமா. ஸோ இது வந்து தாமஸ் சேட்லரோட ஒரு தியரி. ஸோ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர். இவர் அவரோட லா ஆஃப் பாப்புலேஷன்ற புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்டிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னா, அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா அங்க மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஹெல்த் அண்ட் சானிடேஷன் சரியா இருக்காது. ஈஸியா மக்கள் வந்து நோய்வாய்ப்படுவாங்க. இன்னொன்னு மக்களுக்கு அதிக குழந்தை பெற்றுக்கணுன்ற எண்ணம் வராது. அதனால ஃபர்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்டிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அது போக ஒரு அக்ரோ பேஸ்ட் எக்கானமில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரனுக்கு பர்த் கொடுப்பாங்களாம் பீப்புள். ஏன்னா ஒரு அக்ரோ பேஸ்ட் எக்கானமிக்கு என்ன வேணும், மெயினா லேபர் வேணும். அந்த லேபர் அவங்களோட அவங்களோட சில்ட்ரனாவே நிறைய பேர் இருக்கணுன்றதுக்காக அந்த அக்ரோ பேஸ்ட் எக்கானமில நிறைய சில்ட்ரன் வந்து பிறப்பாங்க. ஸோ அங்க வந்து ஃபர்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஆல்சோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்கானமில பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ விமன் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா ஃபேமிலி வந்து ஸ்மாலரா இருக்கும். ஸோ விமன் வந்து தே கேன் டிசைட் ஹவு மெனி சில்ட்ரன் தே வாண்ட் டு. ஸோ ஃபேமிலி வந்து அவங்க ஸ்மாலர் ஃபேமிலியா வச்சுப்பாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா மைக்கேல் சேட்லரோட லா ஆஃப் புக் அப்படின்றதுல சொல்லியிருப்பாரு. ஆல்சோ இந்த லா ஆஃப் புக்ல தான் பார்த்தீங்கன்னா ஃபெக்கண்டிட்டின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்டிலிட்டி, ஃபெக்கண்டிட்டி, ஃபெக்கண்டிட்டி, ஃபர்டிலிட்டி. ஸோ இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெக்கண்டிட்டின்றது என்னதுன்னா
இது வந்து தியரிட்டிக்கல் மேக்ஸிமம். ஒரு பெர்சனால எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பெத்துக்க முடியும்ன்றது தான் பார்த்தீங்கன்னா, ஃபெகண்டிட்டி. அதுவே ஃபெர்டிலிட்டின்றது என்னதுன்னா, ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். அங்க எத்தன பேர் அவங்க எத்தன குழந்தைய அவங்க பெத்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் ஃபெர்டிலிட்டி சொல்லும். ஃபெகண்டிட்டின்றது அவங்களால எவ்வளோ முடியும். அத வந்து ஃபெகண்டிட்டின்னு சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ ஆன்சர் இஸ் தாமஸ் சாட்லி. ரைட்டா? அப்புறம் which one of the following plays a deciding role in rural to urban migration? ரூரல்ல இருந்து அர்பன் மைக்ரேஷன் நடக்குதுன்னா, அப்போ என்னென்ன நடக்கணும்? இப்போ மைக்ரேஷன்னு ஒரு விஷயம் நடக்குது. மைக்ரேஷன்னா என்ன? ஒரு சோர்ஸ் ஏரியால இருந்து டெஸ்டினேஷனுக்கு மக்கள் மூவ் ஆகுறது. சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகுறதுக்கு பேர் தான் மைக்ரேஷன். அப்போ இந்த சோர்ஸ் சோர்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு ஃபேக்டர் ஒரு புஷ்ஷிங் ஃபேக்டரா இருக்கும். அதே மாரி டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா, புல்லிங் ஃபேக்டரா இருக்கும். ஒரு டெஸ்டினேஷன்ல ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்டிவா இருக்கும். அது சோர்ஸ்ல இருந்து மக்கள புல் பண்ணும். அதே மாதிரி சோர்ஸ்ல இருக்கிற சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் சோர்ஸ்ல இருந்து மக்கள வந்து வெளியில தள்ளும். அது புஷிங் ஃபேக்டரா இருக்கும். ஸோ இங்க ரூரல் டூ அர்பன் மைக்ரேஷன் நடக்குதுன்னா, அப்ப எது வந்து டிசைடிங் ரோலா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஃபர்ஸ்ட். லோ எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரூரல் ஏரியாஸ். இப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே ஃபிக்ஸட் எடுத்துக்கலாமா? கரெக்ட். அதுவே சரி. ஓகே. நம்ம பி, சி அண்ட் டி எல்லாம் பார்ப்போம். ஹை பிரஷர் ஆஃப் பாப்புலேஷன் இன் வில்லேஜ் ரிசோர்சஸ். அது கிடையாதுல்ல. இதனால தான் ரூரல் டூ அர்பன் மைக்ரேஷன் நடக்குதா? கிடையாது. எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அமாங் ரூரல் பீப்புள். ரூரல் பீப்புள் கிட்ட இருக்கிற எக்கனாமிக் இன்இக்வாலிட்டினால மக்கள் வந்து மூவ் ஆகுறாங்களா? கிடையாது. ஜெனரல் டெண்டன்சி ஆஃப் மைக்ரேஷன் டு தி அர்பன் ஏரியாஸ். இதுவும் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன? ரூரல் ஏரியாவோட மெயின் பிரச்சனை என்ன? அங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா இல்ல. இங்க ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க பெரிய மேல் படிப்புலாம் படிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரூரல் ஏரியாலே கிடைக்காது. அர்பன் ஏரியால மட்டும் தான் கிடைக்கும். அதனால பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர் இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காலாம் தான் பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்ல இருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு மைக்ரேஷன் நடக்கும். ரைட்டா? So, அடுத்தது. In which stage of demographic transition do the birth rate remain high while death rate start to decline, leading to rapid population growth? ஓகேவா? இது தெலுங்கானால நடந்த ரீசென்ட் செட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்த டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரின்றது நம்ம பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். ஸோ நம்ம டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரியை பார்த்துருவோம். ஸோ டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரி இதை யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரன் தாம்சனும் ஃப்ராங்க் நொட்டஸ்டைனும் கொடுத்துருப்பாங்க. இது என்ன? இந்த டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரி எதை வந்து சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்புலேஷன் growth எப்படி எல்லாம் நடக்குது? பாப்புலேஷன் growth எந்த மாதிரிலாம் நடக்குது? அதாவது பர்த் ரேட், டெத் ரேட், அப்புறம் இந்த பாப்புலேஷன் growth நம்ம அந்த கண்ட்ரில இருக்கிற சோசியோ எக்கனாமிக் growthனால இந்த இந்த 3ம் எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணப்பட்டு இந்த ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரின்றத சொல்லியிருக்கோம். இவங்க பேசிக்கா ஒரு 3 அசம்ப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. 4 அசம்ப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 எக்கனாமிக் குரோத் நடந்துச்சுன்னா, அங்க வந்து கண்டிப்பா லிட்ரசி ரேட் இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயம் மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, டெத் ரேட் குறையும். மக்கள் வந்து சாதாரண ரீசன்க்காக மக்கள் வந்து இறந்து மாட்டாங்க. பெட்டரான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே சமயம் பர்த் ரேட்டும் இன்கிரீஸ் ஆகும். இந்த பர்த் ரேட் எப்போ டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விமன் எஜுகேஷன் கிடைச்சா தான் பார்த்தீங்கன்னா, பர்த் ரேட் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ, எக்கனாமிக் குரோத்துக்கு 2 முக்கியமான ரீசன். இதுல ஃபர்ஸ்ட் ரீசன், இது லிட்ரசி இன்கிரீஸ் ஆச்சுன்னா பர்த் ரேட் குறையும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி இன்கிரீஸ் ஆச்சுன்னா டெத் ரேட்டும் குறையும். ஸோ, இதுதான் அசம்ப்ஷனா குடுத்திருப்பாங்க. அப்புறம் இப்போ இந்த மாதிரியான சோசியோ எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது, அங்க வந்து டெமோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அங்க பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா மாறும். அப்படின்னு டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரில சொல்லியிருப்பாங்க. இதுல நமக்கு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் குரோத்த குடுத்திருப்பாங்க. என்னென்ன ஸ்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஹை ஸ்டேஷனரி ஸ்டேஜ். ஸோ இங்க ரொம்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் குரோத்தும் இல்ல அந்த ரீஜியன்ல. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸும் கிடையாது. லிட்ரசியும் கிடையாது. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி, லிட்ரசியும் இல்லன்னா அப்ப என்ன ஆகும்? பர்த் ரேட் ஹையா இருக்கும். டெத் ரேட்டும் ஹையா இருக்கும்.
கரெக்ட்டா? ஸோ 2மே இங்க ஹையா இருக்கனால பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாவே தான் இருக்கும். ஆனா ஏர்லி எக்ஸ்பேண்டிங் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்கனாமிக் குரோத் நடக்குது. அதனால மோர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அர்பன் ஏரியா வந்து உருவாகுது. அப்போ நமக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆகி டெத் ரேட் குறையப்படுது. அப்ப டெத் ரேட் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? பர்த் ரேட் வந்து ஸ்டில் ஹை. பர்த் ரேட் வந்து ஸ்டில் ஹை. அப்போ திடீர்னு டெத் ரேட் மட்டும் குறைஞ்சிருச்சுன்னா, அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகும். இதுக்கு பேர் தான் இயர்லி பாப்புலேஷன் எக்ஸ்பேண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க லிட்ரசி இருக்கு வந்துருச்சு. லிட்ரசி வந்துருச்சுன்னா பர்த் ரேட்டும் குறையுது. ஆல்ரெடி டெத் ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது பாப்புலேஷன் குரோத் ஜாஸ்திக்கு போய் இதுதான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரீச் ஆகும். ஆனா 4த் ஸ்டேஜ்ல பர்த் ரேட்டும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். டெத் ரேட்டும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். இதனால பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளான ஒரு பாப்புலேஷன் இருக்கும். 5த் ஸ்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா, டிக்ளைனிங் ஸ்டேஜ். ஸோ இங்க என்ன ஆகுது? பர்த் ரேட் டெத் ரேட்ட விட்டு க குறைஞ்சிருது. அதாவது நம்பர் ஆஃப் பீப்பிள் பார்ன் வந்து இஸ் வெரி லெஸ் தேன் நம்பர் ஆஃப் பீப்பிள் டைட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுரும். இதுதான் 5த் ஸ்டேஜ்ல சொல்றாங்க. ஓகேவா? இது கிராஃப்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, 1 ஸ்டேஜ்ல பர்த் ரேட் ஹையா இருக்கு. டெத் ரேட்டும் ஹையா இருக்கு. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இங்க பாருங்க, இதுதான் பாப்புலேஷன் குரோத். இந்த ரெட்ல இருக்கிறது பாப்புலேஷன் குரோத். இது வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் ரேட். கீழ இருக்கிறது டெத் ரேட். ஸோ பாப்புலேஷன் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1ல ஸ்டேபிளா இருக்கு. இப்போ 2ண்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது? பர்த் ரேட் ஸ்டில் வெரி ஹை. ஆனா டெத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, குறையுது. ஸோ இந்த பர்த் ரேட்டுக்கும் டெத் ரேட்டுக்கு உண்டான கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ பாப்புலேஷன் வளர ஆரம்பிக்குது. 3ர்ட் ஸ்டேஜ்ல பர்த் ரேட்டும் குறையுது. டெத் ரேட்டும் குறையுது. ஸோ இங்க கேப் வந்து குளோஸ் ஆகிக்கிட்டே வருது 3ர்ட் ஸ்டேஜ்ல. ஆனா ஸ்டில் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே தான் வரும். அப்புறம் 4த் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் 2மே ஸ்டேபிளா இருக்கும். இது வந்து ஹை ஸ்டேஷனரி ஸ்டேஜ்ல இருக்கும். இங்க ஃபைனலி பாருங்க, பர்த் ரேட் பர்த் ரேட் வந்து டெத் ரேட்ட விட்டு கம்மியாயிருச்சு. ஸோ இங்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஸோ 1 ஸ்டேஜ்ல நோ எக்கனாமிக் குரோத். 2ண்ட் ஸ்டேஜ்ல இண்டஸ்ட்ரியல் குரோத் மட்டும் இருக்கும். ஆனா லிட்ரசி இருக்காது. ஆனா இங்க லிட்ரசியும் வந்துரும், இண்டஸ்ட்ரியல் குரோத்தும் வந்துரும். ஸோ 3ர்ட் ஸ்டேஜ் முடியும்போது தான் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, பீக்ல இருக்கும். அப்புறம் 4த் ஸ்டேஜ்ல ஹை ஸ்டேஷனரியா இருக்கும். ஏன்னா, ஆல்மோஸ்ட் மறுபடியும் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் சேம்க்கு வந்துரும். 5த் ஸ்டேஜ்ல பர்த் ரேட், டெத் ரேட்ட விட்டு குறைஞ்சு போயிடும். அதோட பாப்புலேஷன் பிரமிட் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் குரோத்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன கேட்கறாங்க? பர்த் ரேட் ரிமைன் ஹை. ஆனா டெத் ரேட் வந்து ஸ்டார்ட்ஸ் டூ டிக்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 2ல தான் நடக்கும். ஓகே. சரி. ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஹேம்லெட் செட்டில்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ? ஹேம்லெட் செட்டில்மெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு கேட்கறாங்க. ஹேம்லெட் செட்டில்மெண்ட்ஸ்னா என்ன? இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட். இங்க ஒவ்வொரு ஹவுஸ் யூனிட்ஸும் பார்த்தீங்கன்னா, பிசிக்கலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதரா இருக்கும். இத நம்ம இந்தியால பன்னா, பரா, பள்ளி, நாகலா, தானி இப்படின்ற நேம் வச்சும் அழைப்பாங்க. இத ரீசென்ட்டா ஒரு யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ்ல கூட இந்த இந்த நேம் குடுத்து, இத வந்து விச் டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்ன்னு கேட்டாங்க. ஆல்சோ அங்க செட்டில்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா, சோசியல் அண்ட் எத்னிக் ஃபேக்டர்ஸ்னால இப்போ அவங்க செப்பரேட்டடா இருப்பாங்க. ஆல்சோ இப்போ செப்பரேட்டடா ஒரு 5 வீடு ஒண்ணா இருக்கும். அப்புறம் தூரத்துல 2 வீடு ஒண்ணா இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு 1, 2 வீடு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த 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 ஸ்மால் கேதரிங் கூட பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற சோசியல், கல்ச்சரல், எத்னிக் ஃபேக்டர்ஸ்னால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரைக்கும், இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் எது வந்து நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க என்னது டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேம்லெட்டுக்கு எக்ஸ்டென்சிவா இருக்குமாமா. அது எப்படி? இவ்ளோ பரந்து விரிந்து இருக்கு. இதுல எப்படி டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் நல்லா எக்ஸ்பென்சிவா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. சரி. மத்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் படிப்போம். காமன்லி ஹேம்லெட்ஸ் ஃபார்ம் த்ரூ ஹிஸ்டாரிக்கல் ஃபார்மிங் பிராக்டிசஸ். கரெக்ட்.
Hamlet's settlements decline due to government intervention through investment in rural area. கரெக்ட். கவர்மெண்ட் வந்து ரூரல் ஏரியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹேம்லெட் செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஹேம்லெட்ஸ் இஸ் மோர் லைக்லி டு பி கம்யூனிட்டி ஓரியன்ட். இதுவும் கரெக்ட். நம்ம சோஷியல் அண்ட் எத்தனிக் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தானே இந்த ஹேம்லெட்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸோ இதை வந்து கம்யூனிட்டி ஓரியன்டா இருக்கும். ஸோ இது வந்து ரைட் ஆன்சர். சரி. Which theory suggests that population tends to grow exponentially while resources grow arithmetically, leads to overpopulation and competition for resources. இந்த தியரியை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தியரிஸ் ஆஃப் பாப்புலேஷன் growthல நம்ம மால்தஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சாட்லரும் பார்த்தோம். இது இல்லாம ஒரு ரிக்கார்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு அவரோட ஒரு கான்செப்ட் இருக்கும். சரி, நம்ம மால்தஸ் மட்டும் பார்ப்போம். மால்தஸ் வந்து பாத்தீங்கன்னா 1798ல எஸ்ஏ ஆன் பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கை பப்ளிஷ் பண்றாரு. ஸோ இதுல அவர் எதை ஆர்கியூ பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷன் growthக்கும் ஃபுட் சப்ளைக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை இவர் வந்து இங்க புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ரைட்டா? அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ன்றது நம்ம அசம்ஷன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆல்சோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் எம்பிரிக்கல் அப்ரோச். ஸோ நம்ம அப்ரோச்சஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று எம்பிரிக்கல், அப்புறம் மூணு இருக்கு, நார்மேட்டிவ், அப்புறம் டிட்டர்மினிஸ்டிக். ஓகேவா? ஸோ எம்பிரிக்கல்ன்றது பேஸ்ட் ஆன் எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் லைஃப்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இல்ல ஏதோ ஒரு எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி ஒரு தியரி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் அப்ரோச் சொல்லுவாங்க. டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச்னா பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ். அதுவே நார்மேட்டிவ் அப்ரோச்னா என்னன்னா பேஸ்ட் ஆன் ஃபார்முலா. ஸோ இப்போ நீங்க எந்த தியரி படிக்கிறீங்கனாலும் இந்த மூணுத்துக்குள்ள தான் வரும். ஸோ அந்த எந்த தியரி எல்லா தியரியும் இந்த மூணுத்துக்குள்ள நீங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அவரு அசம்ஷன்ஸ்குள்ள வரலாம். பாப்புலேஷனுக்கும் ஃபுட் சப்ளைக்கும் எதை வச்சு அவர் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாருன்னா, ஃபுட் வந்து எல்லாருக்குமே நெசசரின்றாரு. அப்புறம் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ செக்ஸ், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு உண்டான அட்ராக்ஷன் தான் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வளர்றதுக்கான காரணம்ன்றாரு. அப்புறம் பாப்புலேஷன் வந்து எவ்ரி 25 இயர்ஸ் டபுள் ஆகும் அப்படின்லாம் அசியூம் பண்ணிட்டு அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பவர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து மச் கிரேட்டர் தென் பவர் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறாரு. அதாவது பாப்புலேஷன் வந்து இன்க்ரீசஸ் இன் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அதாவது பாப்புலேஷன் இப்போ இங்க 1 இருக்குன்னா அடுத்த வருஷம் 2 ஆகும், அடுத்த வருஷம் 4 ஆகும், அடுத்து 8 ஆகும், அப்புறம் 16 ஆகும். இந்த மாதிரி டபுள் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இன்கேஸ் அதுவே ஃபுட் ப்ரொடக்ஷன் இப்போ 1 கிலோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அடுத்து 3 கிலோ ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் 5 கிலோ, அதுக்கப்புறம் 7 கிலோ, 9 கிலோ, 11 கிலோ. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு டைம்ல ஃபுட் ப்ரொடக்ஷனை நம்ம பாப்புலேஷன் எக்ஸீட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஃபுட்டோட ப்ரொடக்ஷனையும் தாண்டி போயிடும். அப்போ ஃபுட்டு வந்து பற்றாக்குறையாயிடும். இதை தான் பார்த்தீங்கன்னா மால்தஸ் சொல்லியிருப்பார். ரைட்டா? ஸோ பவர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து மச் கிரேட்டர் தென் பவர் ஆஃப் நேச்சர். பாப்புலேஷன் ரொம்ப வேகமாக வளரும், ஆனால் நேச்சர் இருக்கிற ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு லிமிட்டடாக தான் வளரும். ஏன்னா நேச்சரோட ரிசோர்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த தியரி என்னது? பாப்புலேஷன் வந்து எக்ஸ்போனன்ஷியலி வளரும், ரிசோர்ஸ் வந்து அரித்மெட்டிக்கலி வளரும்னு சொல்றது யாரு? மால்தஸ் தியரி, மால்தூசியன் தியரி. ரைட்டா? ஓகே. அடுத்து வாட் இஸ் தி ஏஜ் ஸ்பெசிபிக் ஃபர்டிலிட்டி ரேட்? ஸோ ஃபர்டிலிட்டி ரேட்னா என்னது? நம்பர் ஆஃப் லைவ் பேர்ட்ஸ் பர் 1000 பாப்புலேஷன் ஆர் பர் ஆவரேஜ் பாப்புலேஷன். இங்க ஏஜ் ஸ்பெசிபிக் ஃபர்டிலிட்டி ரேட்ன்றது என்னதுன்னா, அதாவது நம்பர் ஆஃப் லைவ் பேர்ட்ஸ் பர் 1000 விமன் ஆஃப் சைல்டு பியரிங் ஏஜ் ஸ்பெசிபிக். அதாவது எல்லா ஏஜ் ஸ்பெசிபிக் பீப்புளும் விமனாலையும் குழந்தை வந்து பெற்றுக்க முடியாது.
இப்போ 15 இயர்ஸ்க்கு கீழ இருக்கிறவங்களாலயோ, 45 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களாலயோ குழந்தை பெத்துக்கிறக்கூடிய தன்மை இருக்காது. ஸோ 15 to 45ன்றது தான் ஐடியல் ஏஜ் ஃபார் சைல்டு பர்த். அப்போ இந்த 15 to 45க்குள்ள இவங்க வந்து சைல்டு ஏஜ் ஸ்பெசிபிக் ஃபெர்டிலிட்டி ரேட்ன்றது என்ன குறிக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஒரு 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பீப்பிள்குள்ள அந்த ஏஜ் ஸ்பெசிபிக்ல இருக்கிற விமன்க்கு என்ன ஃபெர்டிலிட்டி ரேட்ன்றத கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? So which of the following is not a geographical factor influencing distribution of population? First, population distribute பண்றதுல எது வந்து not a geographical factor அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளைமேட்னால பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா? கரெக்ட். ஹார்ஷான கிளைமேட்டுக்கும் பிளசன்ட் இருக்கிற கிளைமேட்டுக்கும் நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி டிஃபரன்ஸ் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். ஆல்சோ அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டரே ஒரு இடத்துல இல்லைன்னா அங்க வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். வாட்டர் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அங்க வந்து செட்டில்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து சரி சி பார்க்கறது டி பார்க்கலாம். மினரல் ரிசோர்சஸ். இது வந்து என்னது? ரிசோர்ஸ். ஒரு ரிசோர்ஸ் வந்து அதிகமா ஒரு இடத்துல இருக்குன்னா அதை சுத்தி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதை இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி பாப்புலேஷனும் ஜாஸ்தி இருக்கும். ஆனா சாயில பேஸ் பண்ணி பாப்புலேஷன் வந்து இருக்காது. கரெக்டா? இப்போ இன்ஃபர்டைல் சாயிலா இருந்தாலும் அங்க கிளைமேட் பெட்டரா இருந்து அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இருந்து மினரல் ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அங்க வந்து பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹையா தான் இருக்கும். ஸோ சாயில் வந்து ஒரு இடத்தோட பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை நிர்ணயம் பண்ணாது. ஓகேவா? ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சி. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வரப்போறது முக்கியமான பகுதி சென்சஸ். சென்சஸ்ல இருந்து கண்டிப்பா எல்லா முறையும் 2 to 3 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கேட்டுருவாங்க. இதுல நம்ம என்னென்ன சென்சஸ் இன்னைக்கு டேட்டா பார்க்க போறோமோ இதை மட்டும் நீங்க தரவு பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். அடிச்சு சொல்றேன், இதை தாண்டி வேற இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. எந்த ஒரு செட் எக்ஸாமோ எந்த ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம்லயோ இந்த டேட்டாவை தாண்டி இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டது கிடையாது. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனா போதும். ஓகேவா? ஐ எம் வெரி ஷூர். ஓகே. ஸோ என்ன கொடுக்குறாங்க? 2011 சென்சஸ் படி எந்த ஸ்டேட் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஓகேவா? சரி நம்ம பாப்புலேஷன் ஷேரை பத்தி பார்ப்போமா? ஸோ 2011 சென்சஸ் படி ஓவரால் பாப்புலேஷன் 121 crores 8,54,977 பாப்புலேஷன். அதுல மேல் 51.54, ஃபீமேல் வந்து 48.46. இதுல மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூபி, செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் வந்து பீகார். அப்புறம் லீஸ்ட் பாப்புலஸ் யூடி அண்ட் யூனியன் டெரிட்டரி அந்த ஸ்டேட் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணும்போது இருக்கிறதுலே லீஸ்ட் பாப்புலஸ் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷத்வீப், தாமன் தையோ, தாதர் நகர் ஹவேலி. அதாவது இருக்கிறதுலே இது லோவஸ்ட் டு இங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். இங்க நம்ம ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சேர்த்து பார்த்துருக்கோம். இதுவே வெறும் ஸ்டேட் மட்டும் பாக்குறீங்கன்னா இருக்கிறதுலே லீஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம், அப்புறம் மிசோரம், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ். ரைட்டா? அப்புறம் யூனியன் டெரிட்டரியை நம்ம பாப்புலேஷன் வைஸ் ரேங்க் பண்றோம்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் டெல்லி, அப்புறம் புதுச்சேரி, சண்டிகர், அந்தமான் நிக்கோபார், தாதர் நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் தையூ, அப்புறம் லக்ஷத்வீப். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஓகே. ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பீகார்ல தான் இருக்கு. Which of the following states registered negative value of population growth during 2011 and 2001 and 11? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா டெக்கேடல் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2001ல உள்ள பாப்புலேஷனுக்கும் 2011ல உள்ள பாப்புலேஷனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றது தான் டெக்கேடல் growthன்னு சொல்லுவாங்க. அதாவது 17.7% பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வளர்ந்துருக்கும். ரைட்டா? ஆனா இதுதான் பாத்தீங்கன்னா ஷார்பஸ்ட் டிக்ளைன். 81 to 91 பாத்தீங்கன்னா 23.86 வளர்ந்துருக்கும். 91 to 2001 21% வளர்ந்துருக்கும். ஆனா வளர்ச்சி பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இதுல நாகாலாந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேட் டு ரெக்கார்ட் நெகட்டிவ் growth ரேட், டெக்கேடல் growth ரேட் -0.6% வந்து பாத்தீங்கன்னா நாகாலாந்து நெகட்டிவா வளர்ந்துருக்கும். ஸோ பாப்புலேஷனே பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ரைட்டா? ஸோ ஹையஸ்ட் டெக்கேடல் growth ரேட்டு எதுல இருக்கு? எந்த ஸ்டேட் ஹையஸ்ட் growth ரேட் காமிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், பீகார், மணிப்பூர், மிசோரம். லீஸ்ட் நமக்கு தெரியும் நாகாலாந்து தான் இருக்கிறதுலே லீஸ்ட். அப்புறம் கேரளா, கோவா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம்
சிக்கிம் அண்ட் ஹிமாச்சல் ஆல்மோஸ்ட் சேம். டெக்கல் growth ரேட் யூனியன் டெரிட்டரி வைஸ் எதுல இதுவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட், சாரி, இருக்கிறதுலே லோவஸ்ட் தாதர் நகர் ஹவேலி, தாமன் தையோ, புதுச்சேரி, டெல்லி, சண்டிகர், அந்தமான் நிக்கோபார், அப்புறம் லட்சத்தீவு. ஸோ லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம படிக்கும் போதே படிச்சுட்டு போயிருக்கு. அடுத்து, ஸோ இங்க வந்து நெகட்டிவ் பாப்புலேஷன் growth இருந்தது நாகாலாந்து மட்டும்தான். ரைட்டா? அப்புறம் 2011 சென்சஸ் படி தேர்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி எது இந்தியாவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ டேட்டா ஆன் ரிலீஜியன். ஸோ நம்ம இதில் 6 மேஜர் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கு. அது போக அதர் ரிலீஜியன்ஸ் அண்ட் பெர்சுவேஷன்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் ரிலீஜியன் நாட் ஸ்டேட்டட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சென்சஸ் எடுக்கும்போது கனெக்ட் பண்ணாங்க. இதில் ஹிந்துன்றது 79.8%, முஸ்லிம் பாப்புலேஷன் 14.2%, கிறிஸ்டியன் பாப்புலேஷன் 2.3%, சிக் வந்து 1.4, புத்திஸ்ட் வந்து 0.7, ஜெயின்ஸ் வந்து 0.4 அண்ட் அதர் ரிலீஜியன்ஸ் அண்ட் பெர்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.7, அது 0.7 crores. ரிலிஜியன்ஸ் நாட் ஸ்டேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 0.2%. ஓகேவா? இதுல தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது கிறிஸ்டியன். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்கு. ரைட்? ஸோ லா ஆஃப் பிரைமேட் சிட்டி இதை யார் முதல்ல கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜெஃபர்சன் தான் கொடுத்துருப்பாரு. பிரைமேட் சிட்டியோட கான்செப்டை முதல்ல கொடுத்தது மார்க் ஜெஃபர்சன். ரைட்? ஓகே. ஸோ பிரைமேட் சிட்டி அப்புறம் ரேங்க் சைஸ் ரூலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேங்க் சைஸ் ரூல் யார் கொடுத்துருப்பா? ஜார்ஜ் ஜிஃப் கொடுத்துருப்பாரு. இந்த ரேங்க் சைஸ் ரூல் என்ன சொல்லும்? இப்போ லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் சிட்டி ரேங்க் 1ல இருக்கிற சிட்டியை விட்டு ரேங்க் 2 வந்து பாத்தீங்கன்னா, ரேங்க் 1 சிட்டி வந்து எக்ஸ் பாப்புலேஷன் இருக்குன்னா ரேங்க் 2 வந்து x/2 இருக்கும். ரேங்க் 3 பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா x/3 இருக்கும். ரேங்க் 4 பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா x/4 இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ரேங்க் சைஸ் ரூல். அதுவே பிரைமேட் சிட்டி என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சிட்டி தான் பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட ஆர் ஒரு ரீஜியனோட ஃபேஸ் ஆஃப் தி இதுவா இருக்கும். ஸோ எல்லாத்தோட ஹெட் குவார்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் ஹெட் குவார்டர், டிரான்ஸ்போர்ட் ஹெட் குவார்டர், ஃபினான்ஷியல் ஹெட் குவார்டர், இந்த மாதிரி எல்லாத்தோட ஹெட் குவார்டராகவும் அந்த சிட்டி தான் இருக்கும். அந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா மொத்த கண்ட்ரியுமே ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாய்லாண்டோட கேபிட்டல் பேங்காக்கா இருக்குன்னா, பேங்காக் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தாய்லாண்டோட கல்ச்சரையும் அங்க இருக்கிற லாங்குவேஜையும் அங்க இருக்கிற பீப்புள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணும். அதர் எக்ஸாம்பிள் வந்து டோக்கியோ. டோக்கியோவும் பார்த்தீங்கன்னா மொத்த ஜப்பானோட கல்ச்சர், வாட் இஸ் ஜப்பான்ஸ் கல்ச்சர்னு கேட்டீங்கன்னா டோக்கியோட கல்ச்சரை நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரைமேட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமேட் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பொருந்தாது. ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப டைவர்ஸான ஒரு நேஷன்றனால எந்த ஒரு சிட்டியுமே மொத்த இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா அது அங்க லோக்கலி இருக்கிற கல்ச்சர்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுமே தவிர மொத்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோக்கலைஸ்டு பிரைமேட் சிட்டிஸ் இருக்கே தவிர நேஷனலைஸ்டு பிரைமேட் சிட்டி எதுவுமே கிடையாது. ரைட்டா? இந்த கான்செப்டை கொடுத்தது மார்க் ஜெஃபர்சன். ஓகே. ஸோ இது போக இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் வரிசையா வர்றது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 2011ல கொடுக்கப்பட்ட சென்சஸ் படி சென்சஸ் டேட்டா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இது ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்க முடியும். ரைட்டா? ரூரல் அர்பன் பாப்புலேஷன், அப்புறம் SC/ST டேட்டா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஸ்டேட்ல மேக்ஸிமம் ரேஷியோ இருக்கு, மேக்ஸிமம் ரேஷியோ ஆஃப் SC/ST பாப்புலேஷன், ஆல்சோ எந்தெந்த ஸ்டேட்ல எஸ்சிஸ் வந்து கிடையவே கிடையாது. அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப்ல பார்த்தீங்கன்னா நோ பாப்புலேஷன் ஆஃப் SC. அப்புறம் ஹையஸ்ட் லிட்ரஸி SCல வந்து மிசோரம்ல தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இருக்கும், லோவஸ்ட் வந்து பீகார்ல இருக்கும். அப்புறம் இது வந்து ST டேட்டா. ஸோ இது வந்து ஒன்று மேக்ஸிமம் ரேஷியோ, அடுத்து ஓவரால் பாப்புலேஷன் வைஸ். இதுல எந்தெந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில
ஷெட்யூல் ட்ரைப்ஸே கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, புதுச்சேரி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டி பாப்புலேஷனே கிடையாது. இங்க இருக்கிற ஹையஸ்ட் லிட்ரஸி எந்த ஏரியால இருக்குன்னா, மிசோரம். லோவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ். ரைட்டா? ஸோ இந்த இந்த டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் வைஸ் எஸ்சிஸ் எந்த எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்காங்க, எஸ்டி பாப்புலேஷன் எந்த எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். எஸ்டி பாப்புலேஷன் அதிக நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார். அப்புறம் எஸ்டியோட அதிகமான பாப்புலேஷன் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ராஜஸ்தான். இதுதான் ஆர்டர். ஓகே, இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் செக்ஸ் ரேஷியோ, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் அகைன்ஸ்ட் 1000 மேல்ஸ், இதுதான் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி எந்த இது ஹையஸ்ட்ல இருக்கு, வெறும் ஸ்டேட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது லோவஸ்ட் எது, அப்புறம் யூனியன் டெரிட்டரி மட்டும் கொடுத்துருக்கோம். ரைட்டா? அப்புறம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ஸோ ஸ்டேட் வைஸ், யூனியன் டெரிட்டரி வைஸ், இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே படிச்சிருங்க. ஸோ இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ரைட்டா? அப்புறம் லிட்ரஸி ரேட்டு. ஸோ லிட்ரஸி ரேட்லயும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வரும். அதாவது டெக்கேடல் இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த 3க்கு ஜாஸ்தி இருக்குன்னா, தாதர் நகர் ஹவேலி தான் ஹையஸ்ட் டெக்கேடல் இன்க்ரீஸ் காமிச்சிருப்பாங்க. 2011 1க்கும் 11க்கும் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் டெக்கேடல் இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா தாதர் நகர் ஹவேலி தான் இருக்கும். அப்புறம் பீகார், திரிபுரா. ஓகேவா? எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியிலயும் பாத்தீங்கன்னா உமன் லிட்ரஸி மேல் லிட்ரஸியை விட்டு அதிகமா வளர்ந்திருக்கும் இந்த டெக்கேடல் குரோத்ல. எக்ஸப்ட் மிசோரம். மிசோரம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் யூனிட் 5 பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. ஸோ இதுல பார்த்த எல்லாத்தையுமே நீங்க கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த பாப்புலேஷன் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் தியரி, டிடிடி, அப்புறம் தியரிஸ் ஆஃப் பாப்புலேஷன் growth, மைக்ரேஷன்னா என்ன, ஃபர்டிலிட்டினா என்ன, மார்டாலிட்டினா என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆல்சோ சென்சஸ், இது வந்து பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும். செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் டவுன்ஸ், இதுல 3 பேர் இருக்காங்க. கார்டன் சைல்டு, ஹென்ரி பைரன், லூயி மம்ஃபோர்ட். இவங்களை பொறுத்து படிச்சிருக்கணும். பிரைமேட் சிட்டி ரேங்க் சைஸ் ரூல், சென்ட்ரல் பிளேஸ் தியரிஸ்ல கிறிஸ்டாலர் மட்டும் படிச்சா போதும். லாஷ் வந்து நம்ம யூனிட் 6ல பார்த்துருவோம். அப்புறம் கான்செப்ட் ஆஃப் மெகா சிட்டிஸ், எட்ஜ் சிட்டிஸ், இதெல்லாம் நம்ம வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் ஓகே, மாடல் ஆஃப் அர்பன் லேண்ட் யூஸ், அதாவது பர்கிஸ் மாடல், ஹாய்ட் மாடல், உல்மன் மாடல், இந்த மாடலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இவ்வளவுதான் யூனிட் 5 பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம யூனிட் 4ல இருக்கிற, அதாவது என்வாயன்மெண்ட் ஜியோகிராஃபில இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ், ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்கப்பட்ட அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பேப்பர் 1 சேர்த்து படிச்சுட்டே வாங்க. ஸோ வி ஹேவ் வெரி லெஸ் டைம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சைமல்டேனியஸாக படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி டிஎன் செட் வந்து நம்ம குவாலிஃபை ஆகும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.